லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தார். அப்போ கூட அவருடைய மகள் வயதுக்கு வந்து அடைக்கலம் புகுந்தார் கௌதமி. உடனே அண்ணா தெலுங்கு பேசுறவங்க அதிகமாக இருக்காங்க, அவருடைய ஜாதிக்காரங்க. ஸோ அங்கே போய் ஒரு அடிக்கடி போய் பேசி நான் தான் நிற்க போகிறேங்கிற ஒரு பில்டப் ஏற்றிட்டு வந்துட்டேன். 30 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன் அந்த தொகுதியில். இந்த ஆள் உஷாரா, உனக்கு நான் தரமாட்டேன், நீ ஒழுங்காக பிரச்சார வேலையை மட்டும் பாருன்னா நான் பேசாமல் இருந்திருப்பேன், பொத்திக்கிட்டு இருந்திருப்பேன். இப்போ அதிமுகரையும் எடப்பாடியை பிடிச்சி கச்சா அமைச்சான்னு திட்டிக்கிட்டு இருக்காரு கௌதமி. இது தேர்தல்னா ஓட்டு கிடைக்காது. உன் பொண்டாட்டி யாருக்குமே தேர்தல் பாஜக கூட்டத்தில் ஏதாவது பேசுனீங்களா? பாஜக ஆதரவாக மோடியை பற்றி ஏதாவது பேசுனீங்களா? தெரிவிச்சுக்கிறேன், பாஜகரங்க என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு மரியாதையே கொடுக்கல. கடைசியில் என்ன பண்ணார்? யாரும் அங்கே மோடியோ அமித்ஷாஜியோ பார்க்கறதுக்கான சூழ்நிலை இல்லை. கடைசியில் நயனார் நாயந்தன் போய் 4 நாளைக்கு முன்னால் என் ஆட்கள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். பீப்புள் ஸ்டாக் சேனல் நேயர்களே, கௌதமியை ஏமாற்றிய எடப்பாடி, கௌதமி புகார். நடிகை கௌதமி ரஜினிகாந்த், கமலஹாசன், ராமராஜன் உள்பட பெரிய கதாநாயகர்கள் அத்தனை பேருடன் நடித்தவர் கௌதமி. மிக அருமையான வாலிப்பான உடலை கொண்டவர். இவங்க அம்மா வந்து டாக்டர், அது ரொம்ப பேருக்கு தெரியாது. கௌதமி ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது. என்ன காரணத்தினாலோ வழக்கம் போல் நடிகை விவாரம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி கணவனை அம்போன்னு விட்டுட்டு குழந்தைய மட்டும் கூப்பிட்டு விட்டார். இந்த சூழ்நிலையில் கௌதமிக்கு புற்றுநோய் ஏற்பட்டது. அதுவும் எப்படி? மார்பகத்தில் புற்றுநோய் ஏற்பட்டது. உடனே அப்போது கமலஹாசன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தார். உடனே கமலஹாசன் கௌதமியை தத்தெடுத்து கொண்டார். 2 பேரும் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தாங்க. கௌதமியை ஒரு படத்தில் கதாநாயகியாகவும் நடிக்க வைத்தார் கமலஹாசன். சும்மா சொல்லக்கூடாது, கௌதமியோட லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழும்போது கௌதமிக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார் கமலஹாசன். அதனால் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தார். அப்போது கூட அவருடைய மகள், வயதுக்கு வந்த மகள் இருந்தார். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, மகளை கூட்டிக்கிட்டு கமலஹாசனுடன் தொடர்பை முறித்துக் கொள்வேன், என்னுடைய மகளின் நல்வாழ்வுக்காக நான் கமலஹாசனுடனான உறவை துண்டித்துக் கொள்கிறேன்னு சொன்னார். அப்போது ஒருவேளை கமலஹாசன் அந்த மகளை அப்படி இருக்கலாம். ஆனால் என்னென்னா கௌதமியை பற்றி எந்தவித குறையும் சொல்லவில்லை கமலஹாசன். இவர் நேராக என்ன பண்ணிட்டார்? மோடி போய் பார்த்தார். போய் சொன்ன உடனே, மோடியை பார்த்த உடனே கொஞ்சம் கமலஹாசன் உஷாராயிட்டார். 2 பேருமே யாரையும் யாரும் விமர்சிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் கௌதமிக்கு ஒரு 5 கோடி ரூபா சுத்த ஒருத்தன் ஆட்டையை போட்டான் ஈசிஆர் ரோட்டில். அதை போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பேக்கிங் இருந்தால் தான் அதை விசாரிப்பாங்க. அதனால் எடப்பாடியுடைய அதிமுகவில் அடைக்கலம் புகுந்தார் கௌதமி. உடனே அதிமுகரெல்லாம் கௌதமியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். நிறைய பொதுக்கூட்டங்களில் பேசினார் கௌதமி. ரெட்டையிலன்னு ஜெயலலிதா மாதிரியே பேச ஆரம்பித்தார். திமுகவை கச்சா அமைச்சான்னு திட்ட ஆரம்பித்தார். இந்த மாதிரி சூழ்நிலையில் கௌதமிக்கும் சரி நாமளும் அரசியலில் நுழைஞ்சி ஒரு எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு நினைத்தார். அப்போது அவர் வந்து தெலுங்கு பேசுகிற நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். ராஜபாளையத்தில் தான் அந்த நாயுடுக்காரங்க அதாவது அந்த தெலுங்கு பேசுகிறவங்க அதிகமாக இருக்காங்க, அவருடைய ஜாதிக்காரங்க. ஸோ அங்கே போய் ஒரு பிரமுகர்களாம் பார்த்து பேசி உறவு கொண்டாடி, நான் ராஜபாளையத்தில் ஏடிஎம்கே சார்பில் நிற்க போகிறேன்னு சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் உருவாக்கி அந்த தொகுதியில் அடிக்கடி போய் பேசி நான் தான் நிற்க போகிறேங்கிற ஒரு பில்டப் ஏற்றிட்டு வந்துட்டார். ஆனால் இப்போ நேற்று பார்த்தா ராஜபாளையத்தை தூக்கி ஏடிஎம்கேல முன்னாள் அமைச்சரை கொடுத்துட்டார். யார்? எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்ட சூழலில் ராஜபாளையம் தொகுதி தனக்கு தரப்படவில்லைங்கிற வருத்தத்தில் கௌதமி கச்சா அமைச்சான்னு எடப்பாடி திட்ட ஆரம்பிச்சிட்டார். நான் ஒரு 20-30 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன் அந்த தொகுதியில், இந்த ஆள் உஷாரா, உனக்கு நான் தரமாட்டேன், நீ ஒழுங்காக பிரச்சார வேலையை மட்டும் பாருன்னா நான் பேசாமல் இருந்திருப்பேன், பொத்திக்கிட்டு இருந்திருப்பேன். இப்போ ஒரு 40-50 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த இழப்பை எங்கே போய் தேடுறது?
அப்படி என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார் கௌதமி. இப்போ ஏடிஎம்கே விட்டு போனாருன்னா பிரச்சாரத்தின் மூலம் வர்ற காசு கிடைக்காது. ஆனால் எடப்பாடியை சந்திக்கிற அத்தனை அதிமுகரையும் எடப்பாடியை பிடிச்சி கச்சா அமிச்சான்னு திட்டிக்கிட்டு இருக்காரு கௌதமி. இது வெளியேயும் வலம் வர ஆரம்பிச்சுட்டு நம்ம காதில் ஒருத்தர் முக்கியமான ஆள் போட்டார். நாம் சும்மா இருக்க முடியுமா? மீடியாக்காரன்ட்டு சொல்கிறது எதுக்கு? வெளியே மேட்ரை அவுத்து விட்றது தான், அவுத்து விட்டாச்சு. இதில் முக்கியமான விஷயம்னா இந்த தேர்தலில் 2 பேர் பூஜ்ஜியம் ஆயிட்டாங்க. ஒருவர் கமலஹாசனுக்கு திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அல்வா கொடுத்துட்டாரு. அங்கே சரத்குமாருக்கு பாஜக அல்வா கொடுத்துட்டு. இதில் என்னன்னா எப்படியும் தோற்றுருவோன்னு தெரியும், டிக்கெட்டும் தரமாட்டாங்க, தேர்தலில் எம்எல்ஏ வாய்ப்பும் தரமாட்டாங்கன்னு தெரியும். கௌரவம் என்னன்னு சொல்லிட்டார் சரத்குமார், நானும் என்னுடைய மனைவி ராதிகா சரத்குமாரும் தேர்தலில் போட்டியிடுறதில்லை, ஆனால் என்னை சார்ந்தவர்களுக்கு பாஜகவில் ஒரு 5 பேருக்கு சீட்டு கொடுக்கணும்னு சொன்னார். ஏப்பா, நடிகரும் நடிகையுமே தேர்தல்னா ஓட்டு கிடைக்காது. உன் பொண்டாட்டி யாருக்குமே தேர்தல்னு தோத்துட்டவ உண்டா இல்லையா? சரி, பாஜகவுக்கு நீ என்ன உதவி செஞ்ச? எங்கேயாவது மீட்டிங்கில் போய் பேசுனியா? ஒன்றும் கிடையாது. சும்மா நெஞ்சை நிமித்திக்கிட்டு படத்தில் நடிச்ச, தெலுங்கு படத்தில் நடிச்ச, தமிழ் படத்தில் நடிச்ச, காசு வந்துச்சு. பாஜக கூட்டத்தில் ஏதாவது போய் பேசுனீங்களா? பாஜக ஆதரவாக மோடியை பற்றி ஏதாவது பேசுனீங்களா? ஒன்றும் கிடையாது. பார்த்தாங்க பாஜக, இவரை கூப்பிடவே நிறுத்தினாங்க. நயனார் நாயந்திரன் இவரை கண்டுறது இல்லை. கடைசியில் இவர் என்ன பண்ணார், தன்னுடைய ரசிகர்களை கூப்பிட்டு, இந்த கீதம் தமாத்துண்டு ஹோட்டலில் கூப்பிட்டு ஒரு 50 பேரை கூப்பிட்டு, நான் என்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், பாஜகரங்க என்னை ஏமாற்றிவிட்டாங்க, எனக்கு மரியாதையே கொடுக்கல. என்ன மரியாதைப்பா? ஆரம்பத்தில் திமுக இருந்தேன், அப்புறம் அதிமுகவுக்கு போனேன், மறுபடியும் திமுகவில் ட்ரை பண்ணேன், அங்கே சேர்க்க மாட்டேன்னொடனே மறுபடியும் அதிமுக வந்துட்டேன், அப்புறம் அதிமுக வந்து பாஜக போயிட்டேன். இப்படி இல்லாத கட்சியே இல்லை. இப்போ நடனா மறுபடியும் நான் வந்து நாட்டாம ரசிகர் மன்றத்தை புதுப்பிக்க போகிறேன்னு உள்டா விட்டுக்கிட்டீங்க. கடைசியில் என்ன பண்ணார், யாரும் அங்கே மோடியோ அமித்ஷாஜியோ பார்க்குறதுக்கான சூழ்நிலை இல்லை. கடைசியில் நயனார் நாயந்திரன் போய் 4 நாளைக்கு முன்னால் என் ஆட்களுக்கு 5 பேருக்கு சீட்டு விடுங்கினார். அவர் அதை வாங்கி கழித்து குப்பை தொட்டு போட்டார். இப்போ ஆக பாஜகவிலிருந்து ராதிகா சரத்குமாரும் விலகி திமுகவில் எப்படியாவது எனக்கு அடைக்கலம் கொடுங்க, இன்னும் அறிவாலயத்தில் காத்து கிடக்கிறாங்க. ஆனால் ராதிகா சரத்குமாரை திமுகவில் சேர்த்துக்கொள்கிறோம், சரத்குமாரை சேர்த்துக்க மாட்டேன்னு திமுக தலைமையை சொல்லிடுச்சு. அதனால் அப்படி யோசனை பண்ணிட்டே இருக்கார் சரத்குமார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன், அவர் என்னென்னா வானதி சீனிவாசன்கிட்ட போன இடம் சட்டமன்ற தேர்தலில் கோவை மேற்கில் தோத்துட்டார். இப்போ அவர் தன்னுடைய கட்சியில் ஒரு 5 பேருக்கு சீட்டு கேட்டு திமுக தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின்கிட்ட மனு கொடுத்தாரு. அப்போ அவர் சொன்னார், 4 பேர் தேர்தலில் போட்டியிடுறது உங்கள் கட்சியில் ஆள் இருக்கா? சரி, ஒரு தொகுதி குறைஞ்சபட்சம் 50 கோடி ஆகுமே, 200 கோடி நீங்கள் செலவு பண்ணுவீங்களான்னா அப்படி பேந்த விழிச்சிட்டார். உடனே கமலஹாசன் என்ன சொல்லிட்டாரு, இல்லை நான் தேர்தலெல்லாம் நிற்கல, அதுக்கு பதிலாக எனக்கு இன்ப நிதிக்கிட்ட இருந்து ஒரு நிதி வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ இன்ப நிதி தான் கமலஹாசன் பெயரில் தயாரிக்கப்படுகிற ரஜினிகாந்த் கமலஹாசன் நடிக்கும் படத்தை தயாரிக்கிறார். அது மட்டும் இல்லை, ரெட் ஜெயின்ட் தான் எல்லா படத்தையும் வாங்கி விநியோகிக்குது. ஒரு 1.5 வருஷம் முன்னாடியே ரெட் ஜெயின்ட்டுக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார், நற்சான்றிதழ். அதாவது நான் சினிமாவில் இவ்வளோ நாள் இருந்துருக்கேன், என்னை லாபகரமாக்கிய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் தான், ரெட் ஜெயின் மூவிஸ் தான் சரியான கணக்கை கொடுக்குதுங்கன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். ஸோ இப்போது கமலஹாசன் பிழைத்து கொண்டிருக்கிறது ரெட் ஜெயின் மூவிஸு, சன் பிக்சர்ஸு, உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின். ஆக அவருடைய குடும்பத்தை வச்சு தான் கமலஹாசனுக்கு வாழ்க்கை. அதனால் பார்த்தார், அவர் என்ன பண்ணார், சரி ரைட்டு நான் நிற்கலைங்க அப்படின்னு ஒன்று. அவர் என்ன சொன்னார், நீங்கள் பெரிய தியாகிங்க, நீங்கள் எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு ஒரு பெரிய சூட்கேஸை கொடுத்துட்டாரு கமலஹாசன்கிட்ட. சூட்கேஸ் கிடைச்ச மகிழ்ச்சியில் கமலஹாசன் வந்துட்டார். உடனே முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கமலஹாசன் மிகப்பெரிய தியாகம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டார். இதில் குசும்பு நம்ம விசிக தலைவர் இருக்கார தொல் திருமாவளவன், அவர் சொல்கிறார், அவரே தேமுதிகவுக்கு அதிகமாக ஓட்டு வாங்கினவர், ஆனால் தேமுதிகவுக்கு 10 தொகுதி, இவர் 8 தொகுதி தான். அப்படிப்பட்ட சூழலில் திருமாவளவன் சொல்கிறாரு,
நீங்கள் கமலஹாசன் விட்டுறக்கூடாது. கமலஹாசனுக்கு கண்டிப்பாக நீங்கள் கமலஹாசன் கட்சிக்கு தொகுதியில் ஒதுக்கி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுங்கள் என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சொல்லிகிட்டு இருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, வலது கம்யூனிஸ்ட்டு, தொல் திருமாவளவன், வைகோ கட்சி, இவங்களுக்கெல்லாம் இன்னும் சலசலப்பு, அதிருப்தி திமுக தலைமை மேலே இருக்குது. ஏன்னா, எங்களுக்கு பின்னால் கட்சி ஆரம்பித்த கேப்டன் கட்சிக்கு 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்கீங்க, எங்களை இப்படி குறைச்சிச்சிங்களேங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ இந்த தேர்தலில் இந்த 4 கட்சிகளும், வைகோ, விடுதலை சிறுத்தை, 2 கம்யூனிஸ்டுகள், இந்த 4 கட்சிகளும் திமுகவுக்கு எதிராக செயல்படுவது போன்ற ஒரு மாயையை உருவாக்கி இருக்கிறார்கள். தேர்தலில் இன்னும் என்னென்ன கூத்து நடக்க போகுதோ தெரியல. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.